அமெரிக்காவையே நடுங்கவிடும் ஈரான், போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் ரகசிய ஆயுதம், கமேனி கையில் பிளான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானை சுற்றி டொனால்ட் ட்ரம்ப் போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை குவித்துள்ளார். இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் வகையில் ஈரானிடம் முக்கிய ஆயுதம் உள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பான மோதலில் கடந்த ஆண்டு ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா குண்டுகளை வீசியது. மேலும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய ட்ரம்ப் கூறி வருகிறார். இது தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதற்கிடையே தான் ஈரானை சுற்றி அமெரிக்க போர் விமானங்கள், போர்க்கப்பல்களை குவித்து வருகிறது. மேலும் இன்னும் சில நாட்களில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா தற்போது மத்திய கிழக்கில் F-22, F-35, F-16 ரக போர் விமானங்களை குவித்துள்ளது. அது மட்டுமின்றி வானிலேயே எரிபொருள் நிரப்பும் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் அமெரிக்கா குவித்துள்ளது. போர்க்கப்பல்களை எடுத்துக்கொண்டால் 2 பெரிய போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. ஈரானிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் USS ஆப்ரஹாம் லிங்கன் எனும் விமானம் தாங்கி போர்க்கப்பலை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. அதற்கு பாதுகாப்பாக 9 டெஸ்ட்ராயர் கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு என்ற போர்க்கப்பலும் ஈரானை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. இது ஈரானுக்கு டென்ஷனை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஒரு பேட்டியொன்றை அளித்துள்ளார். அந்த பேட்டியில் இந்த 2 பிரம்மாண்ட அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் ஆயுதம் ஈரானிடம் உள்ளது. அமெரிக்க தாக்கினால் உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை ஒப்பிடும்போது ஈரானின் ஆயுத பலம், படைபலம் மிகவும் குறைவானது. இதனால் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்கி அளிக்க முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் நிபுணர்கள் முக்கிய விஷயத்தை கூறியுள்ளனர். ஈரானிடம் வலிமையான ஏவுகணைகள் உள்ளன. கலிஜ் ஃபாஸ்ட் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது போர்க்கப்பல்களுக்காகவே பிரத்யேகமாக ஈரான் தயாரித்து வைத்துள்ளது. இந்த ஏவுகணைகள் போர்க்கப்பல்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் தன்மை கொண்டவை. இது ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் சீறிப்பாயும். கடலில் நகரும் போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கியளிக்கும் தன்மை கொண்டவை. ஈரானிடம் ஹவுட் என்ற அதிவேக டார்பிடோவும் உள்ளது. டார்பிடோ என்பது நீருக்கடியில் சென்று தாக்கும் ஏவுகணையாகும். ஈரானிடம் உள்ள ஹவுட் டார்பிடோ மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இதனால் டார்பிடோக்களை விட பல மடங்கு வேகமாக நீருக்கடியில் பயணிக்கக்கூடியது. இதையும் பிற கடற்படைகளால் எளிதில் கண்டுபிடித்து இடைமறிக்க முடியாது. இது அமெரிக்காவுக்கு மிக சிக்கலாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரானிடம் பத்தா எனப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளது. இது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி தாக்கும் தன்மை கொண்டது. இது தவிர ஈரான் வசம் நவீன ட்ரோன்களும் உள்ளன. தற்கொலை ட்ரோன்கள் என்று அழைக்கப்படும் ஷஹீத் அபாபில் போன்ற ட்ரோன்கள் உள்ளன. இந்த ட்ரோன்கள் உள்ள அதிவேக படகுகளை கொண்டு ஒரே நேரத்தில் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை தாக்க முடியும்.